ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இப்போ லாஸ்ட் டைமில் எல்லாம் பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின் கொண்டு வந்திருக்குறேன். அது வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன், காந்தியடிகள் டேஸ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஆப்ஷன் சி, உவே சாமிநாதர். செகண்ட் ஒன், பொருந்தாச் சொல்லை எழுதுக. ஐ, மற்று, கு இது மூணுமே இடைச்சொல். படித்தாளுங்கிறது வெர்பு. இப்போ அதை பொருந்தாமல் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான். தேர்ட் ஒன், மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவிட்ட பெண். ஆப்ஷன் பி, ஆதிரை. ஃபோர்த் ஒன், காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் டி, நாமக்கல் கவிஞர். ஃபிஃப்த் ஒன், தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று. ஆப்ஷன் சி, தெலுங்கு. சிக்ஸ்த் ஒன், கீழ்கண்ட கூற்றிற்கு பொருத்தமானவரை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் ஒன், சதாவதானி என்று பாராட்டப்பட்டவர். செகண்ட் ஒன், சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு, செய்குதம்பி பாவலர். செவன்த் ஒன், மரப்பாவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள நூல். ஆப்ஷன் டி, திருக்குறள். எய்த் ஒன், மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கியவர். ஆப்ஷன் சி, மாப்போ சிவஞானம். நைன்த் ஒன், பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினம் படைத்தவர். ஆப்ஷன் பி, ராஜம் கிருஷ்ணன். டென்த் ஒன், சாந்தா சாஹிப் என்னும் மன்னர் வீரமாமுனிவருக்கு வழங்கிய இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டத்தின் பொருள். ஆப்ஷன் பி, தூய துறவி. 11th ஒன், தமிழுக்கு கருவூலம் அமைந்த பெருஞ்சித்திரனாரின் நூல். ஆப்ஷன் டி, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. 12th ஒன், சுருங்கிய பழம் என்பது. ஆப்ஷன் பி, சிவியல். 13th ஒன், பெயர்ச்சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பது. ஆப்ஷன் சி, சொல்லிசை அளபெடை. 14th ஒன், சிவப்பு சட்டை பேசினார் என்பது. ஆப்ஷன் சி, அன்மொழித்தொகை. 15th ஒன், வழிபாடு என்பதற்கும் பொருத்தமான இலக்கண குறிப்பு காண்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர் தான். ஆப்ஷன் சி. 16th ஒன், தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. ஆப்ஷன் பி, அறியா வினா. 17th ஒன், தமிழ் விடு தூதுவில் குறிப்பிடப்பட்டுள்ள மூன்றினம் காண்க. ஆப்ஷன் சி, துறை, தாளிசை, விருத்தம். 18th ஒன், சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. ஆப்ஷன் ஏ, குண்டம். 19th ஒன், பஞ்ச கும்மிகள் என்னும் நூலை தொகுத்தவர். ஆப்ஷன் டி, சே ராசு. 20, பலா மரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும் கருவி. ஆப்ஷன் ஏ, திமிலை. 21, கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர். ஆப்ஷன் ஏ, ராஜ மார்த்தாண்டன். 22, முண்டந்துறை புலிகள் காப்பகம் தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம் டேஸ் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. ஆப்ஷன் ஏ, 895 சதுர கிலோமீட்டர். 23, கவுகாத்தி பல்கலைக்கழகம் ஜாதவ் பயங்கிற்கு டேஸ் பட்டம் வழங்கியுள்ளது. ஆப்ஷன் பி, மதிப்புறு முனைவர். 24, மகரக்குறுக்கம் இடம்பெறாத சொல். ஆப்ஷன் பி, பணம் கிடைத்தது. 25, ஔகார குறுக்கம் தனித்து வரும் பொழுது டேஸ் அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஆப்ஷன் சி, 2 மாத்திரை. 26, டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். ஆப்ஷன் சி, பொறாமை உள்ளவன்.
27 சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு வந்து பொருள் வரும் வழிகளை அறிதல். செகண்டு பொருள்களை சேர்த்தல். தேர்டு சேர்த்த பொருளை பாதுகாத்தல். பொருளை பிரித்து செலவு செய்தல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 28 தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே இப்பாடலை பாடியவர். ஆப்ஷன் ஏ காவட்பேண்டு. இது ரீசெண்டாக நடந்த குரூப் 4 கேட்ட கொஸ்டின். 29 முயலும் நாயை விரட்டிடுமாம். பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும். இந்த பாடலின் ஆசிரியர். ஆப்ஷன் பி நா வானமா மாலை. 31 முத்துராமலிங்க தேவர் முதலில் சாயல்குடி என்னும் ஊரில் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றினார். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 31 அவர் பேசியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று முத்துராமலிங்க தேவரை புகழ்ந்துரைத்தவர். ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. 32 பொருள் கூறுக சூழ்களி. ஆப்ஷன் ஏ சூழ்ந்துள்ள அறியாமை இருள். 33 தொல்காப்பியம் டேஸ் அதிகாரங்களையும் டேஸ் இயல்களையும் கொண்டுள்ளது. 3 அதிகாரங்கள் 27 இயல்கள். ஆப்ஷன் பி. 34 தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்ததை டேஸ் மூலம் அறிகிறோம். ஆப்ஷன் சி அறச்சலூர் கல்வெட்டு. 35 ஆயுத எழுத்து பிறக்கும் இடம். ஆப்ஷன் சி தலை. 36 சோறு உண். ஆப்ஷன் ஏ. 37 புறா குணுகும். ஆப்ஷன் சி. 38 தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் சி பக்தவச்சல பாரதி. 39 முன்னிலையில் வரும் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு, கட்டளை பொருளில் மட்டும் உணர்த்தும், விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். ஆப்ஷன் பி ஏவல் வினைமுற்று. 41 வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் போல் போர்த்து மேய்ந்தற்று. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இல் பொருள் உவமையணி. 41 புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. ஆப்ஷன் சி நடுவு நிலைமை. 42 மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு டேஸ் குருதி தேவைப்படுகிறது. ஆப்ஷன் ஏ 800 மில்லி லிட்டர். 43 செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம். ஆப்ஷன் பி தெரிநிலை பெயரெச்சம். 44 கீழ்காண்பனவற்றுள் தவறானதை எழுதுக. காட்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல. தற்செயல் நிகழ்வு கரெக்டு தான். கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல எதிர்பாராத நிகழ்வு அது சரிதான். பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல் அது கரெக்டு தான். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல ஒற்றுமையின்மை அது கரெக்டு தான். அப்போ இது தப்புனா விழலுக்கு இறைத்த நீர் போல அது வந்து பயனற்ற செயல். சரிங்களா, அதையும் தப்பாக கொடுத்துருக்கு. 45 மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா என்று பாடியவர். ஆப்ஷன் சி சோமு ஆலங்குடி சோமு. 46 இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம் சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 3142. 47 ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஆகிய பொருளில் வருவது. ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமை. 48 உடனிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும். ஆப்ஷன் ஏ மூன்றாம் வேற்றுமை. 49
சிறு தலைப்பான தொகைச்சொல்லை விரித்து கூறுமிடத்தில் டேஸ் வரும். ஆப்ஷன் பி முக்காட்புள்ளி. 50th ஒன் பொருள் கூறுக. பலவை. ஆப்ஷன் சி முதிர்ந்த மூங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.